செலுத்துங்க. உமக்கு பிரியமுள்ள ஆராதனையை கொடுக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த இடத்துல இறங்கி வந்த கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு முன்பாக நீர் வந்து ஆயத்தமாய் இந்த இடத்துல அமர்ந்திருந்து எங்கள் ஆராதனையை பார்த்து கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை வரவேற்கிறோம். இந்த இடத்துல கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஐயா நீ நல்லவர் ராஜா, நீர் மாறாதவர் ஆண்டவரே, அதிசயங்களின் தேவன், அற்புதத்தின் தேவனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். 7 குத்து விளக்கை உடையவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி 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 ராஜா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. மென்மையானவரே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி. ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே. கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே. கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே. இந்த இடத்திலே கடந்து வந்த ராஜா, எங்கள் ஆராதனையில் நீர் பிரியப்படுகிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் நீங்க ஆளுகை செய்ய போறதுக்காக நன்றி தகப்பனே. ஆரம்ப ஜெபத்தில் இருந்து ராஜா ஆண்டவரே சங்கீதத்தை ஏறெடுக்க போற அந்த பிள்ளையை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல கூட்டிக் கொண்டு வந்து ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தில் இருந்து வரவும் ராஜா ஏனோ தானோ ஒன்று வார்த்தையை
கேட்காத வண்ணம் ஆண்டவரே இருதயத்திலே எழுதி வைக்க ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் ஆண்டவரே அந்த வார்த்தையை நீர் இந்த இடத்துல கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஆராதனையை செய்ய போற மகனாரை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு உம்முடைய பரிசுத்த தைலத்தினாலே ஆண்டவரே அப்பா நீர் அபிஷேகம் பண்ணி இந்த இடத்திலே நின்று ஆராதனை செய்யும் போது பேய்கள் நடுநடுங்கணும் தகப்பனே. உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்தின் மகிமையை நாங்கள் உணரும் தகப்பனே. ஆண்டவரே இந்த இடத்திலே நின்று ஆராதனை செய்யும் போது தன்னை மறந்து ராஜா உம்முடைய ஆவிக்குள்ளே வழிநடத்த போறதுக்காக என் தேவன் நீர் பலத்தை கொடுக்கும்படியாக ராஜா அப்பா உற்சாகப்படுத்தும்படியாக எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஏசப்பா ஆண்டவரே காணிக்கை பகுதியை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுத்ததிலே ராஜா ஆண்டவரே உண்மையோடு முத்தமத்தோடு உமக்கு மனதார கொடுக்க ஒவ்வொருடைய இருதயத்திலே நீர் பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே சாட்சி பகுதியை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மறைக்காமல் ராஜா வெளியரங்கமா உம்முடைய நாமம் மகிமைப்படுகிற அளவுக்கு சாட்சியாய் சொல்ல வைக்க ஒவ்வொருடைய இருதயத்திலே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஏசப்பா அது மாத்திரம் இல்லாமல் ராஜா ஆண்டவரே இந்த இடத்திலே என் தகப்பனே எங்களுக்காக நீர் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி ராஜா. இந்த இடத்திலே இந்த வார்த்தையை கொடுக்க போற உம்முடைய பிள்ளையை ஆண்டவரே நீர் மூடி மறைத்து ராஜா நீர் பேச போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்ன வார்த்தை கொண்டு வந்தீர் என்று நாங்கள் அறியோம் தகப்பனே. ஆனாலும் நாங்கள் தாகத்தோடும் வாஞ்சியோடும் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஒரு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தையாக நீர் எங்களுக்கு தரப்போறீரே அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த வார்த்தையை நாங்கள் ஏனோ தானோ என்று கேட்காத வண்ணம் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய இருதய பலகையிலே எழுத நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்கும் போது எந்த ஒரு ஆண்டவரே சத்ருவும் தூண்டாத வண்ணம் தகப்பனே இந்த இடத்திலே நின்று வார்த்தையை கொடுக்கும் போது என் தேவனுடைய கரம் இறங்கும்படியாக ராஜா பலப்படுத்துங்க ராஜா. எல்லா பலவீனங்களையும் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய திருவிருந்தை நினைவு கூர்ந்து வருகிறோம் ராஜா. பயத்தோடும் பக்தியோடும் நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட சரீரத்தை இரத்தத்தை நினைவு கூறும் போது ராஜா தவறுகளை செய்து செய்து ஆண்டவரே இந்த திருவிருந்தை நாங்கள் எடுக்காத வண்ணம் ராஜா ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நீர் உணர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். பாவத்தை செய்துவிட்டு வந்து உம்முடைய திருவிருந்தை ஆண்டவரை எடுக்காத வண்ணம் ஒவ்வொருடைய இருதயத்தில் நீர் கடிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பயத்தோடும் பக்தியோடும் நாங்கள் எடுக்க நீர் உணர்வை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் எங்களுக்காக கொடுத்த 2 போதகரை இந்த இடத்திலே நினைவு கூறுகிறேன் தகப்பனே. நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். அவர்களுடைய நாமம் அல்ல ராஜா உம்முடைய நாமம் மகிமைப்படணும் தகப்பனே. அவர்கள் இருவரையும் எடுத்து என் தேவன் ஆண்டவரை உம்முடைய ஊழியத்திற்கு பயன்படுத்துகிற கிருபைக்கு நன்றி தகப்பனே. இன்னும் அதிகமாக உமக்காக ஓடணும் தகப்பனே. ஆண்டவரை இருக்கிற எல்லா வியாதிகளையும் என் தேவன் மாற்றினீரே உம்முடைய நாமத்தினாலே அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாத வண்ணம் ராஜா உம்முடைய சத்தியத்தை கொண்டு புறப்பட ஆண்டவரே என் தேவன் நீர் பலனை கொடுக்கும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பலத்தினால் ஆண்டவரே அப்பா ஏசப்பா ஆண்டவரே பலத்தில் ஆண்டவரே இன்னும் அதிகமான பலனை நீர் கொடுக்கும்படியாகவும் தகப்பனே இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தையை கொண்டு செல்ல ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படியாக அவர்களுடைய குடும்பத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். இவ்வளவு காலமும் ஆசீர்வதித்தவர் இன்னும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்களுக்காக கொடுத்த சபைக்காக நன்றி தகப்பனே. இந்த சபையிலே நீர் அசைவாடுகிறபடியாய் உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி. உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் எடுத்து போட்டீரே அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய நாமம் மட்டும் இந்த சபையிலே மகிமைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நாங்கள் எல்லாம் வெறுமையான பாத்திரம் தகப்பனே. எங்களால் ஒன்றும் முடியாது. நாங்கள் எங்களை அடித்தனமாக தாழ்த்துகிறோம். எங்களுடைய நாமம் அல்ல ராஜா புகழ் கீர்த்தி அல்ல உம்முடைய நாமம் மகிமைப்படுற அளவுக்கு ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நீர் சாட்சியாய் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா எங்களுக்காக கொடுத்த சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் ஆண்டவரே நீர் பலப்படுத்தும்படியாக உம்முடைய நாமத்தினாலே இன்னும் வளர்ந்து வர ராஜா ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதை வழி நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் கூட இருக்கணும். எந்த ஒரு சத்ருவானும் ஆண்டவரே தீண்டாத வண்ணம் ஆண்டவரே உம்முடைய சிறகினாலே மூடி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா ஏசப்பா இந்த நேரத்திலே தொடக்கத்தில் இருந்து முடிவு மட்டும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நிறைவேற்றி தரப்போறீரே அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி பலியை ஏறெடுத்து
கொடுத்து ராஜா ஆண்டவரே இந்த ஆரம்ப ஜெபத்தை முழுமையாக உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்துகிறேன், உம்மை உயர்த்துகிறேன். நான் சிறுகனும் நீங்க மட்டும் பெருகனும் தகப்பனே. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியான குறிக்கப்பட்ட சங்கீத புஸ்தகம் 33 பக்கம் 688 1 12 வசனங்கள் முடிய. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமாக ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆமென். Hallelujah.
அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக இயேசுவே நன்றி நன்றி. எவ்வளவு காரியம் செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்கள் செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே துதிக்க வந்திருக்கிறோம், உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுவோம். எங்களுக்கு ஜீவனை தந்தார், எங்களை உயிரை தந்தார், எங்களுக்கு சுகபலனை தந்தார். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு கூட்டி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு பிரியமான ஆராதனை செய்த ஆண்டவரே அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக இயேசுவே நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்புக்காக இயேசுவே ஆண்டவரே அவ்வளவு அன்பு செலுத்துவீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அன்பான தெய்வம் நீர் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருப்பவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே கண்மணி போல பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கண்மணியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அளவில்லா அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை காப்பவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சிறிய நிமிடமாக இருந்தாலும் ஆண்டவரே உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்மை பாட வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க அப்பா. ஆண்டவரே உம்மை நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே துதியினால் நிரப்புங்க, துதியினால் நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. யாரும் மௌனமா இராமல் ஆண்டவரே எல்லாரும் உம்மை துதிக்க ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 அல்லேலூயா துதி ஆராதனை
இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. நேற்று மாறாக துதிக்கிறோம். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நிரப்புங்க ஆண்டவரே, இந்த பவிஷ்யத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. இந்த அக்கினியால் நிரப்புங்க, இந்த வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க 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 ஆண்டவரே, நிரப்புங்க அப்பா. உங்க அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலோ மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலோ மாலையிலோ துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பா உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே, உங்கள் கண்மணியானவரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. உங்கள் கண்மணியானவரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உங்கள் பலியே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. பெரிய காரியம் செய்வவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அன்பா இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா புகழும் உமக்கே ஆண்டவரை செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. நீதிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். நீதிவெள்ளியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன்.
நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே. ஆமெசுவே ஆராதனை வேந்தனை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வருஷத்திற்காக உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாட வைக்கிறே உமக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்தவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. வார்த்தை மூலமா பேசுங்க அப்பா ஆண்டவரே. ஒரு ஆறுதலாக இருக்காண்டவரே கிறிஸ்துவை கூட காண்டி உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்கள் செய்கிறோம் அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தின் வழி நடத்துங்க ஆண்டவரே. வார்த்தை மூலமா பேசுங்க அப்பா ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியங்கள் செய்பவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, ஆராதனைக்குரிய தெய்வமே, இந்த நல்ல ஓய்வு நாளில் ஆண்டவரே, தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஆயுள் முடியும் மட்டும் ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் அப்படியே நாங்கள் துதித்து கொண்டு இருப்போம். நாங்கள் ஆண்டவரை நாங்கள் அப்படியே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி ராஜாவே. ஆண்டவரே இந்த மாதத்தின் ஆண்டவரே அப்பா முதல் ஆராதனைக்காக ஆண்டவரே பாமை ஸ்தோத்தரிக்கிறோம், நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் எல்லா தேவ பிள்ளைகளும் எங்கள் ஆண்டவரை நாங்கள் நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை. எங்கள் ஆயுள் நாள் வரைக்கும் அப்பா கடைசி மட்டும் அப்பா எங்களை நடத்துகிற தேவனே நமக்கு நன்றி அப்பா. புதிய மாதத்தின் இந்த முதல் ஆராதனையில் இந்த 2ஆம் தேதியில் கர்த்தருடைய சமூகத்தில் தேவன் எங்களை கொண்டு வந்ததுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். நன்றி சொல்லுவோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்லாரும் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ நன்றி அப்பா. கண்மணி போல காத்தவரே, காருண்ய தெய்வம் இயேசுவே, கண்மணி போல காப்பவரே, காருண்ய தெய்வம் இயேசுவே, கண்மணி போல காத்தவரே, காருண்ய தெய்வம் இயேசுவே, கண்மணி போல காப்பவரே, காருண்ய தெய்வம் இயேசுவே, 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 என்னோடு நீரும் பேசுவே, இயேசுவே, இயேசுவே, என்னோடு நீரும் பேசுவே, கண்மணி போல காத்தவரே, காருண்ய தெய்வம் இயேசுவே, கண்மணி போல காப்பவரே, காருண்ய தெய்வம் இயேசுவே, புதிய நாளை தந்தீரே, புது கிருபையும் தந்தீரே,
இயேசுவே தாயை போல காத்தீரே, தகப்பனை போல சுமந்தீரே, தாயை போல காத்தீரே, தகப்பனை போல சுமந்தீரே. இயேசுவே சொல்லுவோம், இயேசுவே பாடுவோம், என்னோடு நீரோ இயேசுவே, இயேசுவே என்னோடு நீரம் பேசுமே, பாவியன்னை கண்டீரே, பரமிறங்கி வந்தீரே, பாவியன்னை கண்டீரே, பரமிறங்கி வந்தீரே. இயேசுவே இயேசு என்னோடு நீரம் பாடுவோம், இயேசுவே என்னோடு நீரம் பேசுமே, கண்களில் கண்ணீர் கண்டீரே, கரங்களை நீட்டி துடைத்தீரே, கண்களில் கண்ணீர் கண்டீரே, கரங்களை நீட்டி துடைத்தீரே. இயேசுவே இயேசுவே என்னோடு நீரம் பேசுமே, இயேசுவே இயேசுவே என்னோடு நீரம் பேசுவே, இயேசுவே என்னோடு நீரம் பேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓசன்னா 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 ஓசன்னா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Merci Seigneur, merci Seigneur, merci Seigneur, merci Seigneur. Alléluia, Alléluia. எல்லாரும் பாடுவோம். இயேசுவே இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக, இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வை மாற்றும் அப்பா, இந்த வழிகளை மாற்றுங்கப்பா. கர்த்தாவே இப்பொழுதும் எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக ஆண்டவரே, அநேகரை ஆயத்தப்படுத்தப்பா. ஓ இப்பொழுது ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இதை பார்க்கிற கேட்கிற ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற வந்த அத்தனை பேருக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எல்லா தடைகளும் ஆண்டவரே விலகி போகும்படியால் ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம். உமது நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவர். ஒரு தாயை போல தேற்றுகிறவர் ஆண்டவர். ஒரு தகப்பனை போல சுமக்கிற தேவன் அப்பா. எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவன் ஆண்டவர். ஆறுதலற்று இருக்கிற பிள்ளைகளை ஆறுதல் படுத்துகிறவரே, அழாதே என்று சொன்ன தேவன் ஆண்டவர். அப்பா இப்பொழுதும் ஆண்டவர் எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் குற்றங்களை குறைகளை மீறுதல்களை ஒரு விஷயம் மன்னியும் அப்பா, மன்னியும் ஆண்டவர். தகுதிப்படுத்துங்கப்பா, தகுதிப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே உமது வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதப்பா. அது ஜீவனுள்ளது ஆண்டவரே, அது உயிருள்ளது ஆண்டவரே.
மனித வாழ்வை ஆண்டவரே மாற்றக்கூடியது இப்பொழுதும் இது பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே நீர் பேசும் ஆண்டவரே, எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். எல்லா துதி ஸ்தோத்திர கனமகிமை எமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. அந்த வார்த்தையின்படி வாழ உதவி செய்யுங்க. இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபித்து எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா ஆராதனை மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. உட்காருவோம். ஆண்டவரும் உலக இரட்சகரும் நம் மீட்பெருமான இயேசு ராஜாவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தில் இந்த 2ஆம் தேதி இந்த ஆராதனையில் எங்கள் தேவன் தாமே எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. சொல்லுவோமா? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நாங்கள் கடந்த நாட்களிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய மறைவில் நிற்கிறவன், கர்த்தருடைய மறைவில் நிற்கிறவன் அவன் பாதுகாக்கப்படுகிறான். அவர் உன்னதமானவருடைய மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி அந்த நிழலில் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கடந்த கிழமையில் நாங்கள் பார்த்தோம். அவர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறவர். அவர் பூர்ணமாய் எங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். காரணம் என்ன? தேவன் பரிபூர்ணர் என்று சொல்லப்படுகிறது. இயேசு எப்படி இருக்கிறாரா? அவர் பரிபூர்ணமாய் முழுமையாய் இருக்கிறார். ஆகவேதான் அவருடைய பிள்ளைகளும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் இந்த பூமியிலும் சரி அந்த வான்வீட்டிலும் நித்திய வாழ்விலும் அங்கே பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொல்லவே ஆண்டவர் எங்களுக்கு அவர் கிருபையாய் வாக்குகளை தந்து அவர் நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நான் வந்து உங்கள் மத்தியில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நீங்கள் என் பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து தியானிப்பதற்கு முன்பாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இந்த நாளில் ஒரு வருஷம் கூட எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாம் உண்மையப்பா, நீர் ஆண்டவரே அந்த நிலையிலே எங்களை மறைத்து காக்கிறீர். உண்மை ஆண்டவரே, ஐயா நீர் எங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை குறைபாடுகள், எத்தனை ஆண்டவரை தடைகள் என்று சொல்லி எத்தனையோ எங்கள் வாழ்க்கையில் இன்னுமாய் ஆண்டவரை அப்பா அநேக அங்கலாய்ப்புகளும் கலக்கங்களும் வேதனைகளும் கண்ணீரும் எங்கள் வாழ்க்கையில் வரத்தான் செய்கிறது என்று சொல்லி நாங்கள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் மாறாது. மனிதன் மாறுவான், தேவன் ஒருபோதும் அவர் மாறுவதே இல்லை. அவர் மாறாத தேவன். ஆகவே தான் பைபிள் சொல்லுறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கடவுளோ தேவனோ என்னதான் உள்ளங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் உள்ளந்தரிங்களை ஆராய்ந்து பார்க்கிற அந்த தேவனாய் இருக்கிறார். ஆகவே தான் ஏன் இந்த தடைகள், இதை நாங்கள் பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் எத்தனையோ செய்திகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அது செயல்படுகிறதா? அதுக்கு ஒருவேளை நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம், உண்மைதான், நாங்கள் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாம் உண்மைதான், ஆனால் அது எங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமே. அந்த அளவுக்கு நாங்கள் அதை ஒப்பு கொடுக்கிறோமா? அந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாய்க்கிறதா, நடக்கிறதா? இன்றைக்கு பார்க்கிறோம், பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் இந்த ஆண்டில் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. வாக்கு தத்தமாய் தேவன் தந்தார். அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அந்த காரியங்கள் குறைவுபடுகிறது? ஏன் எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்க மாட்டுகிறது? ஏன் எங்கள் வாழ்க்கையில் இது வரல? ஏன் இது எங்களுக்கு கிடைக்கல? ஏன் இது நடக்க மாட்டது என்று நாங்கள் அநேக கேள்விகளோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு தருகிறார்? இந்த புதிய மாதத்தில் எடுத்து வாசிங்க, மீகாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பாருங்களேன். மீகா 2வது அதிகாரத்தில் 13வது வசனம்
அந்த அதிகாரத்தில் கடைசியாக இருக்கிற வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு செய்தியை நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். என்ன சொல்லுகிறது? மீகா பாருங்களேன், 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறார்கள். நாங்கள் எடுத்து வாசிக்க கேட்போம். வாசிப்போமா? பக்கம் 1076வது பக்கத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாடில் 1076வது பக்கத்தில் இருக்கிறது. மீகா 2ஆம் அதிகாரத்தில் 13 அந்த கடைசி வசனத்தை வாசிக்கிறார்கள். நாங்கள் வாசிக்க கேட்போமா? தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். பாருங்களேன், இந்த வசனம் சொல்லுகிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக, எவர்களுக்கு முன்பாக? ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்களுக்கு நான் தேவனாயிருப்பேன், தகப்பனாயிருப்பேன், நான் ஆறுதலாயிருப்பேன், நான் சகாயராயிருப்பேன், நான் வழிகாட்டியாயிருப்பேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பேன், உங்கள் வியாதியை நீக்குவேன். அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே அந்த நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக, எவர்களுக்கு? நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாங்கள் அவருடைய ஜனமா இருக்கிறோமா? தயவு செய்து இந்த பிள்ளைங்கள்லாம் உட்கார சொல்லுங்க. இங்க வாலிப பிள்ளைகள் அங்கே எல்லாம் போகக்கூடாது. அவங்க வார்த்தைகளை கேட்கணும். அவங்க வாழ்க்கையில் தயவு செய்து இந்த காரியங்கள் அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும் அவங்க இதில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் இல்லாமல் போகும்போது தேவன் அவங்க வாழ்க்கையில் அநேக தடைகளை கொண்டு வந்து பிசாசு அவங்கள மூழ்கடிக்க பார்ப்பான். தயவு செய்து பிள்ளைகள் இந்த வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையில் தடைகளை நீக்கி போடுவார். எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து. பாருங்களேன், இப்ப தடைகளை நீக்கி போடுகிறவர் அவங்களுக்கு முன்னால போறாரு. ஆனால் தடைகளை நீக்கிறதுக்கு யார்கிட்ட கொடுத்திருக்கிறாரு? யார் செய்யணும் அதை? நாங்க தான் ஆண்டவருடைய நாமத்தில் என்ன பண்ணோம்? அந்த தடை நாங்கள் முயற்சி பண்ணணுங்க. நாங்கள் ஆண்டவர் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாங்கள் முயற்சி பண்ணாமல் எங்கள் வாழ்க்கையில் அது நடக்காது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், அந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து. ஆண்டவர் சொன்னாரு, நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டோடைய வாசல், அதனால தான் அந்த வாசல் எப்படி இருக்கிறதாம்? அது குறுகி இருக்கிறதாம். பரலோகத்துக்கு போகிற வாசல் என்னவா? குறுகி இருக்கிறது. ஆகவே இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட எல்லா காரியங்களும் இந்த உலகத்தோடு நாங்கள் வாழ முடியாது. உலக காரியங்களை நாங்கள் ஈடுபட முடியாது. காரணம் என்ன? நீங்களும் நாங்களும் அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இடுக்கமான வாசல் வழியாக நாங்கள் என்ன பண்ணோமா? கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களை நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்களேன், உட்பிரவேசு கடந்து போவார்கள். பாருங்களேன், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. ஆகவே யார் அந்த ராஜா? அவர் வானத்தின் பூமியும் படைத்த சர்வ வல்லம் உள்ளவராயிருக்கிறார். அந்த இயேசு ராஜா உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். அந்த தடைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாட்களில் மாற்றி போட வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு, அந்த காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோமா? அது ஏன் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுல ஒரு காரியம் சொல்லும் பொழுது ஏன் அவங்க கேட்க மாட்டாங்க? ஏன் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. உடனே எங்களுக்குள்ள மனித சுபாவம், உடனே நாங்கள் என்ன செய்வோம்? இல்லை அவரோடு தான் பிழை, இல்லை அவர் தான் அதை கவனிக்கல, அவர் தான் தவறு, எப்படியா நாங்கள் சிந்திக்க பேச ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி அல்ல. முதலாவது எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். சரி, இந்த தடைகள் இங்கே இப்படி இருக்கிறது, ஆனால் இதை நீக்கி போட தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நான் அதற்கு
என்ன காரணமா இருக்கிறேன், நான் என்ன காரணமா இருக்கிறேன், கணவனையும் மனைவியும் பிள்ளைகளும் இன்றைக்கு குடும்பத்தில் நடத்த ஆண்டவர் என்ன தடைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த ராஜா உங்கள் மத்தியில் அவர் வாசமா இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஏன் அது எங்கள் வாழ்க்கையில இன்னும் நடக்கல, ஏன் அது வாழ்க்கையில, ஏன் என்று சொன்னால் ஏதோ ஒரு தடை எங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இந்த பூமியில வாழ்ந்த போது இந்த ஜனங்களை பாருங்களேன், சத்தியத்தை சொல்லி பிதாவின் சித்தத்தை செய்து அவர் அந்த பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொருவரையும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் நோக்கமாய் வந்து அவர் தன் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போய் அவர் வாக்கு கொடுத்து போவதற்கு முன்பாக நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் மீண்டும் வருவேன், நான் மீண்டும் வந்து உங்களை என்னிடத்தில் கொண்டு போவேன் என்று சொல்லி, அப்படி என்று சொன்னால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆனால் ஏன் ஆண்டவரே எங்களுக்கு தடைகள், ஏன் இந்த காரைகள், ஏன் இந்த குறைவுபடுகிறது, ஏன் எங்கள் வாழ்க்கையில் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேதத்தில் இதை குறித்த ஒரு மனிதனை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தடை இருந்தது, எப்படியா இயேசு அவனை சந்தித்தார், எப்படியா அவன் வாழ்வை இயேசு மாற்றினார் என்று சொல்லி அவர் வாழ்வை மாற்றின பிற்பாடு அவன் இயேசுக்காக என்ன செய்தான், இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்து வாசிக்க கேட்போம். தடைகளை நீக்குகிறவர், எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர், அந்த ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு இன்றைக்கு அந்த ராஜாதி ராஜா. இதோ இந்த இடத்துல மார்க்கு 10வது அதிகாரத்தில் நாங்கள் எடுத்து வாசிக்க கேட்போம். மார்க்கு 10வது அதிகாரத்தில் 16:46 52 முடிய வாசிக்கிறார்கள். எடுத்து வாசிக்க கேட்போமா? மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 46 52 முடிய நாங்கள் வாசிக்க கேட்போம். என்னது அது? வாசிக்க கேட்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். பாருங்களேன், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பாருங்களேன், இங்க என்ன சொல்லுகிறது? தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார் என்று சொல்லி. ஆகவே அது பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம். அன்றைக்கு கிருபை நாள் இல்லை, இயேசு இல்லை அன்றைக்கு. ஆனால் இயேசுவின் ரத்தம், காயம் எதுவும் இல்லை. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாடு காலத்தில், இந்த கிருபை நாட்களில் ஆண்டவராகிய கர்த்தர் இதோ அந்த குருடன் இருந்த அந்த இடத்துல இயேசு கடந்து போனார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கடந்து போகும் பொழுது, ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் என்னமாய் மாற்றி விடுகிறார் என்று சொல்லித்தான் இந்த பகுதியில் நாங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். ஆகவே இதோ இந்த இடத்துல அவர் கடந்து போனாராம், எரிகோ வழியாக இயேசு கடந்து போனாராம் சீடர்களோடு கூட. அப்பொழுதுதான் இந்த இடத்துல இங்க நடக்கிற அந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இதோ அங்க சொல்லுகிறது, பர்திமேயு என்கிற இதோ ஒரு குருடன் வெளியருகே உட்கார்ந்து பிச்சை கொண்டு கொண்டிருந்தான் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் அவன் ஒரு பிறவி குருடனா இருந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு எந்த இது அவனுக்கு ஆதரவும் இல்லாமல் அவன் போஷிக்கணுமே, அவன் வாழணுமே, அதற்காக அவன் பிச்சை எடுத்து கொண்டு இருந்தான் என்று
வேதம் சொல்லுகிறது. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுதுதான் இயேசு அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இயேசு அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறதை பார்க்க முடியும். இப்பொழுதும் முன்பாக இந்த நான் வரத்துக்கு முன்பாக பிரதருங்க விட்ட நான் பேசி கொண்டு இருந்தேன் சகோதரத்தில். அப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவருக்கு முன்பாக கடைசி நியாய தீர்ப்பு நாட்களில் யாரும் சொல்ல முடியாது எனக்கு உம்மை தெரியாது இயேசுவே என்று சொல்லி. இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் பட்டி தொட்டி எல்லா நாடுகளிலும் உலகம் முழுவதுமாய் இயேசுவை அறிவிக்க காரணம் என்ன? இதோ அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஒரு முறை அவர் வந்தார் ஏழ்மை கோலத்தில், இனி அவர் ராஜாவா வருவார். அந்த ராஜா அப்பொழுது நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. எனக்கு தெரியாது, எனக்கு உம்மை சொல்லல, எனக்கு இதெல்லாம் தெரிந்திருந்தா நான் அன்றைக்கே மாறி இருப்பேன் என்று சொல்லி. ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குருடனா இருந்த இது பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த நிலையில இயேசு அவன் வாழ்க்கையில கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அதுபோல தான் எங்கள் வாழ்க்கையில கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் அவர் கடந்து வந்ததை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு வசை கூட எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் ஆண்டவரே ஒருவேளை குருடராய் இல்லை, நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தில் குருடராய் எங்களுடைய மதியினத்தினால, எங்கள் பாவத்தினால, எங்கள் அக்கிரமத்தினால, எங்கள் பெருமையினால, எங்களுடைய அநேக தீமையான காரியங்களிலே நாங்கள் குருடராய் அன்றைக்கு இருந்தபோது இயேசு எங்கள் வாழ்க்கையில் அவர் இடைப்பட்டு எங்கள் வாழ்வை மாற்றினார் அல்லவா? ஆனாலும் கூட ஏன் தடையா இருக்கிறது? ஏன் அந்த காரியங்கள் நீக்கியும் எங்கள் வாழ்க்கையில இன்னும் நடக்கல? ஏன் அது செயல்படல? அதுக்கு காரணம் இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. மாத்திரமல்ல, பாருங்களேன், அந்த இடத்துல முதலாவது இயேசு என்ன பண்ணாராம்? அவன் வாழ்க்கையில வந்தாராம். எங்கள் வாழ்க்கையில இயேசு வருவார் என்று சொன்னார். இதோ அவர் ஒரு நோக்கத்தோடு அவர் வருகிறார். ஒரு நோக்கத்தோடு அந்த மனிதனை அழைக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், அந்த இடத்துல இவன் கண்ணு இல்லாத பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்த அவன் வாழ்க்கையில பாருங்களேன். அப்ப அவன் இயேசுவை அவன் கேள்விப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் நசரனாகி இயேசுவே வருகிறார் என்று கேள்விப்பட்டானாம். அப்படி என்று சொன்னால் இயேசுவை அவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சொல்லி இருக்கிறாங்க. மாத்திரமல்ல, பழைய ஏற்பாடுல ரட்சகர் மீட்பர் வருவார் என்று எழுதியிருக்கிறது. அதை அவன் கேள்விப்பட்டிருக்கலாம், அவன் கேட்டிருக்கலாம். ஆகவே அந்த ரட்சகர் தான் இதோ இயேசு என்ற தெய்வம் இதோ அந்த வழியாய் அந்த இடத்துல அவனை கடந்து போகிறதை பார்க்கிறோம். ஆகவே அவன் வாழ்க்கையில முதலாவது வந்தாராம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு வருவார் என்று சொன்னால் அவன் பழைய வாழ்க்கை எல்லாம் என்ன, எல்லாம் கடந்து போகும். பழைய எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார். இதோ ஆண்டவர் இல்லை இல்லை இல்லை, உன்னுடைய தகுதிக்கு ஒரு 90% 50% இல்லை 98% நான் நீக்கி போடுறேன், 2 அப்படியே இருக்கட்டும், அப்படி சொல்லுவாரா? அப்படி செய்வாரா? இல்லை இல்லை இல்லை. எங்கள் வாழ்க்கையில் இயேசு வரும் பொழுது அவர் பூர்ணராக இருக்கிறதுனால எங்களை பூர்ணமாய் அவர் ஆசீர்வதிக்க விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். பாருங்களேன், இந்த அதிகாரத்தில் இந்த காரியத்தை வாசித்த அதே காரியத்தை நீங்கள் 3 நற்செய்தியிலும் இருக்கிறது. மத்தேயு புஸ்தகத்தில் எடுத்து பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 29வது வசனத்தை வாசிக்கிறாங்க. சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. பாருங்களேன் என்ன சொல்லுகிறது. மத்தேயு 20:29 பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறது பாருமா, வாசிக்க கேட்போம். மத்தேயு 20:29 வாசிங்க. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போக, பாருங்களேன், மீண்டுமாய் அந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். திரளான ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இங்க பாருங்களேன், இங்க ஒரு காரியத்தை நாங்க பார்க்கிறோம். முதல்ல மார்க்கில் பார்த்தோம், ஆனா இந்த மத்தேயுல பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னது?
அங்கே ஒருத்தர், இங்கே என்னது 2 பேர் பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது இந்த இடத்துல 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் இந்த இடத்துல இருந்தாலும் மார்க்கில் சொன்னது போலவே ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் எப்படி பேரிட்டு கூப்பிடுறான்? எப்படி கூப்பிடுறான் அவன்? ஆண்டவரே, தாவீது குமாரனே, தாவீதின் குமாரனே என்று சொல்லி ஏன் அழைக்க வேண்டும்? ஏன் அப்படி கூப்பிடுறான்? ஏன் தாவீதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்? ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது இயேசுவுக்கு அவன் இதயத்துக்கு ஏற்றவன் என்று பைபிள் சொல்கிறது. தேவனுக்கு உகந்தவனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை அவன் துதித்து பாடினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தாவீதை இந்த இடத்துல முன்பாக வைக்க காரணம் என்ன? தாவீதுக்கு தேவன் எப்படியாய் அற்புதம் செய்தாரோ, அவன் வாழ்க்கையில ஆண்டவர் தாவீதை எப்படியெல்லாம் நடத்தினாரோ அதுபோல உன்னையும் நான் நடத்துவேன். அதனால தான் பாருங்களேன், பிள்ளைகளுக்கு தலைமுறை தோறும் நாங்கள் தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நாங்கள் வளர்த்து ஆண்டவர் பிள்ளைகளாய் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில அந்த காரியங்களை கொடுத்திருக்கிறார். நாங்கள் அதை செய்கிறோமா? அதை நாங்கள் செய்தால் எங்கள் வாழ்க்கையில இதோ ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில சேருகிறதை பார்க்க முடியும். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம் வழியருகே இந்த உட்கார்ந்து இருந்த 2 குருடர்கள். வாசிமா, வாசிங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். சரி, அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். இங்க ஒரு காரியம் நடக்கிறது. இயேசு கிட்ட அவன் வருகிறான். அவனுடைய நிலை இதோ என் வாழ்க்கையில தேவன் எங்களுக்கு விடுதலை தராவிட்டால் யாரால முடியாது. அதை அறிந்து அவன் என்ன பண்றான்? இயேசு கிட்ட வருகிறான். ஆனால் அங்க போகிற அந்த மனிதனை அவங்க தடை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர அவங்க பிரயாசப்படும் பொழுது அநேகர் இன்றைக்கு என்னவா இருக்கிறாங்க? தடையா இருக்கிறாங்க. தடை செய்கிறதை பார்க்கிறோம். அதனால தான், ஆனால் அந்த தடைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? உடைத்து போடுவார். அதனால தான் சொல்றாரு, பைபிள் சொல்லுது அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இது என் சபையை நான் என்ன கட்டுவேன், பாதாள வாசல் என்ன பண்ணாதான், அது மேற்கொள்ளாது. யாரும் என்ன பண்ண முடியாது? தடை பண்ண முடியாது. யோபு புஸ்தகத்தில் இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்ண முடியாது? மூடி போட முடியாது என்று எழுதியிருக்கிறது. யோபு அப்படியா எழுதி வைத்திருக்கிறார். பாருங்களேன், ஆவியில பாருங்க அந்த காரியங்கள். ஆகவே கர்த்தருடைய காரியத்தை யாரும் தடை பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு பிசாசு மனிதர்களுக்குள்ள இன்றைக்கு அநேக காரியங்களை கொண்டு தேவனிடத்தில் சேராதபடிக்கு, ஆண்டவரை அண்டிக் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு அநேக காரியங்களை அவர்கள் தடை செய்கிறதை பார்க்கிறோம். இது போலத்தான் யோசேப்பை பார்க்கும் பொழுது, யோசேப்பை கூட பாருங்களேன், அவன் தேவனுடைய குரலை கேட்கிறவனாய், அவன் தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவனாய் தேவன் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் சொந்த குடும்பத்தில் அவனை பகைத்தார்கள். அவனுக்கு சொந்த குடும்பமே தடையாக இருந்தது. ஆனாலும் அன்பான சகோதரிகளே, அவனை எத்தனையோ காரியங்களில் அவர்கள் தடை செய்ய அவர்கள் வந்தபோது கூட தேவன் எல்லாவற்றிலிருந்தும் என்ன பண்ணாராம்? அவனை விடுவித்து அவனை காப்பாற்றி அவனை நடத்தி வந்ததை பார்க்கிறோம். அவன் சிறையில் இருந்தான் செய்யாத குற்றத்துக்கு. அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம் யோசேப்பை குறித்து. ஆனால் ஒன்று தெரியுமா? இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் அன்றைக்கு தடை செய்தார்கள். ஆண்டவர் இயேசு, ஆமாப்பா நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் நிறைய ஊழியங்களை செய்து நடந்து இதோ நான் டயர்டா இருக்கிறேன், ஃபத்திகா இருக்கிறேன், நல்ல வேலை செய்தீங்க, அவங்களை ஜெபிக்கிறதுக்கு இன்னொரு வருஷம் வர சொல்லு. இல்ல நீ இப்படி செய்தது நல்லதுன்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை என்ன பண்ணுங்க, என்னிடத்துல கொண்டு வாங்க. அப்ப யார் போட்டாங்களோ அந்த இடத்துல யோசேப்பை, அவங்கள தான் என்ன பண்ணாங்க? யோசேப்பை தூக்கிவிட ஆண்டவர்
அந்த இடத்துல வைத்தார். அது போலத்தான் இங்க தடை செய்கிறார்கள். இயேசு அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் தடை செய்யாதீங்க, அவங்களை என்ன பண்ணுங்க, ஆனால் என்னிடத்துல கொண்டு வாங்க. ஆகவே அன்பான சகோதரி சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் அநேகரை கர்த்தரிடத்துல கொண்டு வருகிற காரியமா இருக்கணுமே ஒழிய தடை பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது. அப்படி நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் அன்பானவர்களே, தேவ சித்தத்தை நாங்கள் செய்வதில்லை என்று சொல்லி அதுக்கு காரணமா இருக்கிறது. ஆகவே இந்த இடத்துல வாசிமா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். அப்ப வாசிங்க 31. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அதனால தாங்க நாங்க ஒரு சில காரியங்கள் தடையா இருக்கிறது, நாங்க ஜெபம் பண்ணோம், இது நடக்கல, அதனால கடவுள் வேண்டாம், கடவுளை நிந்திப்பதும் இல்லை கடவுளை குறை சொல்வதும், ஏன் ஊழியக்காரனை குறை சொல்வதும் இல்லை மற்றவர்களை ஒருத்தர் குறை சொல்வது, கணவனை மனைவி கணவன் பிள்ளைகளை பெற்றோர்கள் இப்படி சொல்லினே போலாம், அவங்களால தான் இவங்களால தான் இதனால தான் என்று சொல்லி நாங்கள் அநேக தடைகளை நாங்களே போட்டு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அந்த மனிதன் வாழ்க்கையில இதோ தடை வந்தது, ஆனால் அவர்கள் அந்த தடையை என்ன பண்றாங்க, மேற்கொள்கிறதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் நடக்கும், எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் நாங்கள் இன்னுமாய் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், வாசிங்க, இயேசு இப்ப என்ன பண்ணிட்டாரா, அவர் நின்று விட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தனி மனிதனுடைய குரலுக்கு இயேசு என்ன பண்ணாரா, அவர் நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய குரலுக்கு அவர் நிற்க மாட்டாரா? அவர் பட்சபாதம் பார்க்கிற தேவனே இல்லவே அல்லங்க. அவர் எல்லாருடைய குரலை கேட்கிறவர். யாரா இருந்தாலும், எந்த மதத்தாரா இருக்கட்டும், எந்த ஜாதி இன மக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இயேசுவே என்று அவர்கள் கூவி அழைப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை தர, ரட்சிப்பு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே அவர் தடைகளை உடைக்கிற ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோமா? வாசிங்க, அப்புறமா என்ன நடக்கிறது? இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், கண் இல்லாதவன் என்னத்தை கேட்பான் என்று சொல்லலாம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒன்றை விரும்புகிறார். நாங்கள் ஒன்று செய்யும் பொழுது 99 அவர் செய்வார். அப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீங்க என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அதற்கு அவர்கள் எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு என்ன செய்தாரா? இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே பார்வையடைந்து அவங்க என்ன பண்ணாங்களா, இயேசுவின் பின்னாலே சென்றாங்களாம். அல்லேலூயா, சொல்லுவோம் அல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல இயேசுவின் மனதுருக்கங்க, இயேசுவின் மனதுருக்கம். இன்றைக்கும் உலகம் முழுவதுமாய் இயேசுவை இன்றைக்கு ஏன் தேவ பிள்ளைகள் மகிமைப்படுத்துகிறாங்க, ஏன் ரட்சிக்கப்படுறாங்க? இதோ அவருடைய மனதுருக்கம் தாங்க. எல்லாரும் இயேசுவண்டை ஆண்டவர் வருகிறதுக்கு பார்க்குறோம். அவருடைய மனதுருக்கங்க. எப்பேற்பட்ட பொல்லாத மனிதனையும் ஆண்டவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த கண்கள் இல்லாதவர்கள் மீண்டுமாய் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினும் போது அவருக்கு மனதுருகி அவர்களுக்கு பார்வை கொடுத்து அவர்கள் அற்புதம் நடப்பித்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு பின்னால போயிட்டாங்க. பாருங்கள், யார் பின்னால போனாங்க? சொல்லுங்க, யார் பின்னால போனாங்க? அப்ப இந்த சபை யாருடையது? யாருடையது? இயேசு கிறிஸ்து சம்பாதித்த சபை. ஆகவே அன்பானவர்களே, அப்போ அந்த இடத்துல எங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை நிறைவாக்குறவர் இயேசு. அல்லேலூயா. அப்போ இயேசு பின்னால் போனோமா, மனிதன் பின்னால் போகணுமா? யார் பின்னால் போகணும்? இயேசு பின்னால் போகணும். ஆகவே இயேசுவை சொல்லும் பொழுது அந்த சத்தியத்தின்படி அவர்கள் நடக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல இந்த பார்வை அடைந்தது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி போட தேவன் வல்லமை
இருக்கிறார். சரி, இதே காரியத்தை லூக்கால கூட பாருங்களேன். இங்க ஒரு காரியம் வித்தியாசமா இருக்கிறது. எடுத்து வாசிங்க. லூக்காவில் 18வது அதிகாரத்தில் 35 வாசிக்கும் பொழுது அதே காரியம் சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போம். இது முக்கியமான ஒரு காரியம். ஏன் இன்றைக்கு இந்த காரியங்கள் நாங்கள் தியானித்து இருக்கிறோம், இந்த வசனத்தை வாசித்து இருக்கிறோம். ஆனால் ஏன் இது சொல்லப்படுகிறது? ஏனாக்கா எங்களுக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிற ஒரே நோக்கம், ஆண்டவர், நீங்கள் எத்தனை காரியங்கள் கேட்டும் நீங்கள் என்ன பண்ணல, நீங்கள் இன்னுமாய் முழுமையாக ஒப்பு கொடுக்கல. அதனால தான் அந்த நிலையில வந்தடையல, அதனால தான் பூர்ணப்படல, அதனால தான் இன்றைக்கும் நீங்கள் அநேக காரியங்களை குருடர்களாய் இருக்கிறீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிமா. லூக்கா 18:35 வாசிக்கிறாங்க. என்னது வாசிக்க கேட்போம். பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, பாருங்களேன், எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அங்க ரெண்டுன்னு பார்த்தோம், இங்க ஒரு குருடன் என்று சொல்லப்படுகிறது. வாசிங்க. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு, இப்ப அவன் என்ன பண்றான்? அவனுக்கு காது கேக்குதுங்க, கண்ணு தான் தெரியல. ஆனால் என்னது? காது அவனுக்கு கேட்கிறது. இப்ப ஜனங்களுடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். இது என்ன என்று அவன் விசாரிக்கிறான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு பார்த்தீர்களா? அவனுக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் ஏன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு அநேக கேள்வியோடு இருக்கிறாங்களே, அவங்கள இயேசு கிட்ட என்ன பண்ணோம்? அவங்க என்ன சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசு இந்த வழியாய் போகிறார். அப்ப இயேசுவை அறிவிக்க வேண்டும். இயேசு இந்த உலகம் முழுவதுமாய் அறிவிக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்? ஆண்டவர் மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனால் பிசாசின் இன்றைக்கு அநேக தந்திரபரமான காரியங்கள் உலகம் முழுவதுமாய், நாடுகளிலே, தேசங்களிலே, இதோ குடும்பங்களிலே, சபைகளிலே அநேக காரியங்களை, பிரிவினைகளை பிசாசு கொண்டு வந்து ஆண்டவரை விட்டு விலகி ஓட செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? இது யார் கடந்து போகிறது, யார் என்ன சத்தம் என்று அவன் கேட்கும் பொழுது வாசிங்க. 37 நசரேயனாகிய இயேசு. பாருங்களேன், அங்க பார்த்தோம் தாவீதின் குமாரன் என்று சொல்லி. அடுத்தது என்னென்று அழைக்கப்படுகிறது? இயேசு என்னென்று அழைக்கிறாங்க? நசரேன் என்று சொல்லி. ஆகவே இதோ அவர் அந்த வழியாய் கடந்து போகிறார், அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். சரி, முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளே, அதனால தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில சில உபத்திரங்கள், பாடுகள், எங்களுக்கு தடைகள் ஆண்டவர் அந்த காரியங்களுக்குள்ள ஏன் நடத்துகிறார்? நாங்கள் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? தேவனை கிட்டி சேரணும், ஆண்டவரை நாங்கள் கிட்டி சேரணும், ஆண்டவரையே பற்றி கொள்ளணும், ஆண்டவரே எங்கள் முழு நம்பிக்கையா இருக்கணும். ஒருவேளை பாருங்களேன், ஒருவேளை 98% நாங்கள் இது ஆண்டவரை நம்பி 2% மாத்திரம் தாங்க நாங்கள் உலகத்தை நம்புறோம், மனிதனை நம்புறோம், பணத்தை நம்புறோம். அப்படி செய்யலாமா? அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? இல்லவே இல்லை. பைபிள் சொல்லுகிறது, முழு உள்ளத்தோடு கர்த்தரை என்ன பண்ணுமா? நீ துதிக்கணும், முழு உள்ளத்தோடு. முழு அப்படி என்று சொன்னால் 100% நாங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஆகவே இதோ அவன் மிகவும் அதிகமாய் இன்னும் அவன் கூப்பிட்டான். அது போலத்தான் எங்கள் வாழ்க்கையில நான் மீண்டும் பார்க்கிறேன். கடந்து வந்த பாதைகளிலே தேவன் நடத்தின விதங்களை பார்க்கும் பொழுது, அந்த உபத்திர காரியங்களிலே நாங்கள் கடந்து போகும் பொழுது அதிகமாய் தேவனை சார்ந்து தேவனிடத்தில் மண்டிட்டு, ஆண்டவரே இந்த சிறையிருப்பை மாற்றுங்கப்பா, இந்த வியாதியை நீக்கி போடுங்கப்பா, என் கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே, என் இந்த ஆண்டவரே கடன் தொல்லையை மாற்றுங்கப்பா. எத்தனை காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்த நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் மாற்றுங்கப்பா என்று சொல்லி நாங்கள் அதிகமாய் தேவனை நோக்கி நாங்கள் சார்ந்த போது தேவன் எங்கள் தடைகளை நீக்கி போட்டார்.
எங்கள் வாழ்வை மாற்றினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அது நாங்கள் அதிகமாய் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். வாசிங்க, அப்புறமா என்ன நடக்கிறது வாசிங்க. இயேசு இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேயும் சொல்லப்படுகிறது, அவர் நின்று அவனை தம்மிடத்துல கொண்டு வரும்படி சொன்னார். பாருங்களேன், யார் தடை பண்ணாங்களோ அவங்களே தான் சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க என்று சொல்லி. ஆகவே பைபிள் சொல்லுதுங்க, ஒருவேளை எங்கள் பிழை இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் பிழை செய்தார்கள், ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்போ நாங்கள் முந்திக் கொள்ளணுமா? நாங்கள் முந்திக் கொள்ளணும். நாங்கள் அதற்காக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தில் பாருங்களேன் என்ன நடந்தது. அந்த வாழ்க்கையில் அந்த வாத்தியார் அந்த பிள்ளைகளை அவர் கண்டிப்பாக அவர் நடத்துவாராம். சரியான காரியங்களை அவள் சொல்லி கொடுத்து அவர் கண்டிப்பாக நடத்துவாராம். ஆனால் அதில் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அவர் மேலே கோபம் கொண்டு அவர் கிளாஸ் உள்ள வருவதற்கு முன்பாக போர்டில் தேவையில்லாததை அவர் எழுதி அப்படியாக அவன் உட்கார்ந்து விட்டான். பிறகு எல்லா மாணவர்கள் வந்தார்கள். அப்போ அந்த வாத்தியார் வந்தார், அதை பார்த்தார். அதை பார்க்கும் பொழுது யார் இதை செய்தது என்று சொல்லி ஒருவரும் என்ன பண்ணல, பதில் கொடுக்கவே இல்லை, ஒருவரும் செய்யலை. அப்போ வேற அதை வாத்தியார் கேட்டார், இல்லை இது யார் செய்தது அப்படி என்று சொல்லும் பொழுது, ஆகவே ஒருத்தரும் அதை ஒத்துக்கொள்ளலை, அவன் செய்தவன் அந்த இடத்துல வரல. அப்போ உடனே அவர் சொன்னாராம், உங்கள் எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும், நீங்கள் லைனாக நின்று எல்லாரையும் அந்த பெரும்பில் இந்த கிளாஸில் இருக்கிறவங்களெல்லாம் அவர் அடித்தாராம், அடிக்க ஆரம்பித்தாராம். இதை பார்த்து கூட அதை செய்தவன் என்ன பண்ணல, அவன் தன் பிழையை ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் என்ன நடந்தது தெரியுமா, அந்த கிளாஸில் இருந்த ஒரு தம்பி அவன் திடீரென்று, ஐயோ ஒருவன் செய்தான், அந்த ஒருவனுடைய பிழை நிமித்தம் எல்லாரையும் இந்த வாத்தியார் அடிக்கிறாரே, வேண்டாம் இது கூடாது என்று சொல்லி ஒருவன் வந்து நான் தான் என்று சொல்லி அந்த வாத்தியார் இடத்துல சொன்னான், நான் தான் இதை செய்து விட்டேன், என்னை மன்னித்துடுங்க என்று சொல்லி. ஆகவே ஏன் என்று சொன்னால், என்னை அடிக்கட்டும், மற்றவர்களெல்லாம் காப்பாற்றப்படட்டும். ஆனால் உண்மையில் இதை அவன் செய்ய போகும்போது உண்மையாக செய்த அந்த தவறு செய்த உள்ளத்தை அவன் வாழ்வில் அவன் வந்து குற்ற உணர்வு வந்து, இல்லை இல்லை வாத்தியார் அந்த பயணம் செய்யலை, நான் தான் இதை என்ன பண்ணேன், நான் செய்தேன் என்று சொல்லி தன் தவறை ஒப்புக்கொண்டானாம். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த பிள்ளைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோமே, அதுபோல மற்ற பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கும் பொழுது உங்கள் குற்றங்களை நான் மன்னிப்பேன் என்று சொன்னாரே ஆண்டவர், அதற்கு நாங்கள் இதோ இன்றைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமா? நாங்கள் எங்களை முதலாவது எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோமா? தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல பாருங்களேன் என்ன சொல்லுகிறார், கிட்ட வந்து அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையுடையவாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பாருங்களேன், மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு பார்வை தருகிறேன். அந்த பார்வை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீயும் ஒரு காரணமா இருக்கிறான். என்னது? உன் விசுவாசம். அப்ப என்னுடைய விசுவாசம் என்பது நம்பிக்கை. என் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே என்னுடைய பலத்தை நாங்கள் சொல்லலாமா? என் பலத்தில், திறமையில், எங்களை அறிவில், ஞானத்தில், பணத்தில், என்னுடைய அந்தஸ்தில் எல்லாம் நடக்கும் அப்படி சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை, முடியாது. ஆகவே இதோ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இயேசுவுக்கு பின்னே சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார். அல்லேலூயா. பாருங்கள், தேவனை புகழ்ந்தார்களாம். எப்பொழுது? இவன் வாழ்க்கையில இதோ குருடனா இருந்தவனை கர்த்தர் பார்வை தந்தபோது, அந்த அற்புதம் நடந்தபோது, அந்த அதிசயம் நடந்தபோது, இதோ அதை கண்ட ஜனங்கள் எல்லாரும் தேவனை பார்த்து துதித்தார்களாம். இன்றைக்கு எங்கள் செயல்களை பார்த்து தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய் மாறுறாங்களா, இல்லை எங்களை குறை சொல்கிறார்களா? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் என்னமா இருக்கிறோம்?
அதுதான் இன்றைக்கு கேள்வி. ஆகவே தேவன் யாரையும் புறம்பே தள்ளாதவர், அவர் தடைகளை நீக்குகிறவர். அந்த பார்வையற்றவன் வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை ஆண்டவர் சந்தித்து அவன் வாழ்வை மாற்றினார் என்று பார்க்குறோம். இன்னொன்று கூட பாருங்களேன், நிறைய நேரத்தில் ஒவ்வொரு விசுவாசம் என்று சொல்கிறது அது போலெல்லாம் இல்லை சரிப்பா நான் உன் வாழ்க்கையில் ரட்சிப்பு தந்துடுறேன், உனக்கு பார்வையெல்லாம் வேணாம், நீ நித்திய ஜீவன் டைரெக்டாக போய்டு செத்துப்போன்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. மனிதனுடைய வாழ்க்கையில் காலங்களை ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? குறித்து வைத்திருக்கிறார். அது வரைக்கும் அவன் வாழணும். இந்த குருடன் கண்களை பெற்றுக்கொண்டு பிற்பாடு வாழ்ந்து இயேசுக்கு சாட்சியாக இருந்து மீண்டுமா என்ன பண்ணியிருப்பார்? அவர் மரித்திருப்பார், ஊழியம் செஞ்சிருப்பார் உண்மை, ஆனால் அவர் மரித்தார். ஆனால் அன்பான தேண்ட பிள்ளைகளை, எங்கள் வாழ்க்கையும் அவர் போலத்தான். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாள் மரிப்போம், ஆனால் மரித்தாலும் நாங்கள் நித்திய வாழ்வுக்குள்ளே கடந்து போவோம். அதுபோல் அநேகரை நாங்கள் அதுக்குள்ளே நடத்துகிற பிள்ளைகளாய் இருக்கணும். அதனால தான் இயேசு உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அவர் கடந்து வந்தார் என்று சொல்லி மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் அடுத்ததாக பாருங்களேன், 47 பாருங்களேன், 47 48 வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிங்க. மார்க்கு 47 மீண்டுமா அந்த அதிகாரத்தில் பாருங்களேன் என்ன சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வாசிங்க. 10 47 48 வாசிக்கும் பொழுது எப்படி அழைக்கப்படுகிறார் இயேசு? நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். பாருங்களேன், அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் பாருங்களேன் கேட்டுக்கொண்டான், ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா என்று சொல்லி. அப்போ தேவன் பாருங்களேன் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் பாருங்களேன் மனதுருக்கிறதின் தேவன். அவர் அந்த இடத்துல எவ்வளவாய் மனம் இறங்கி அவன் குரலை ஆண்டவர் அந்த இடத்துல கேட்கிறார் பாருங்க. ஏன் தாவீதின் குமாரனே என்று சொல்லுகிறதுக்கு நீங்கள் எடுத்து பழைய ஏற்பாட்டில் பாருங்களேன் என்ன சொல்லப்படுகிறது. எரேமியாவின் புஸ்தகத்தில் 23ஆவது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் புஸ்தகம் 23:5 வாசிக்கும் பொழுது வேத வசனம் இப்படியா சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க, என்ன சொல்லுகிறது பாருங்களேன். எடுத்து வாசிமா. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நாள் ஒன்று வரும் உங்க வாழ்க்கையில பாருங்களேன், எங்கள் வாழ்க்கையில இதோ அன்பான தேண்ட பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு வந்தது, அது எத்தனை பெரிய மேன்மை. அதை இன்றைக்கு நாங்கள் எளப்பமாக எண்ணுகிறோம், அதனுடைய மகத்துவத்தை அறியாமல் இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது நாட்கள் வரும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றாரு. வாசிங்க. அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை கிளையை நான் எழுப்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் என்ன பண்ணுவாராம்? ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் அவர் என்ன பண்ணுவாராம்? நடப்பிப்பார். அல்லேலூயா. அப்ப ஞானம் மிக அவசியங்க. தேவ பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். மீண்டுமாய் நிறைய காரியங்களை நாங்கள் தவறுகளை செய்துவிட்டு, நாங்கள் பேசக்கூடாததை பேசிவிட்டு, செய்யக்கூடாததை செய்துவிட்டு, அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறோம்? தலையில் கையை வச்சோம், ஐயோ நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இப்படி செய்திருக்கக்கூடாது என்று சொல்லி எத்தனை பேர் நாங்கள் அப்படியாய் கலங்குகிற காலங்கள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உண்மைதானே? அப்போ ஞானம் இல்லாமல் நாங்கள் செய்து விடுகிறோம். ஆகவே பைபிள் சொல்லுகிறது நீங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு ஞானமாய் நடந்து கொண்டார். இந்த வேதத்தில் பார்க்கிறாங்க, அவர் மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்த போது அவருக்கு வந்த துன்பங்கள், அவருக்கு வந்த எத்தனையோ இடர்கள், எத்தனையோ காரியங்கள், அவரை அழிக்கும்படிக்காக கொல்லும்படிக்காக அநேக காரியங்கள் அந்த ஜனங்கள் செய்த பொழுது ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் ஞானமாய் பேசினார். சிறு வயதிலிருந்து அவர்கள் எப்படியாய் இயேசு ஞானமாய் நடந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது நிமித்தம் தான் ரட்சிப்பை மனு குலத்துக்கு அவர் பெற்றுக் கொடுத்தார், தன் ஜீவனை தந்து.
ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இன்றைக்கு எங்களுக்கு ஞானம் வேண்டும். இதோ ஒரு கிளை தோன்றும், அது தாவீதின் வம்சத்திலிருந்து இயேசு என்னும் அந்த இரட்சகர் வருவார் என்று சொல்லி, அதுபோலத்தான் அவர் இரட்சகராய் இந்த பூமியில வந்தார். அதனால தான் இந்த தாவீதின் குமாரனே என்று சொல்கிறதுக்கு காரணம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. மாத்திரமல்ல, பாருங்களேன், மத்தேயு 15வது அதிகாரத்தில் இங்க ஒரு காரியம் நடக்கிறது. மத்தேயு 15 பாருங்களேன், 22வது வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு பெண் என்னன்னு இயேசுவை அழைக்கிறாள். வாசிங்க. அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒரு இங்கே பாருங்களேன், அந்த திசையில இருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீ அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே. பாருங்க, குள்ளன் கூப்பிட்டது போலவே இவளும் என்ன செய்றாங்க, இதோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று வாசிங்க. எனக்கு இறங்கி என் மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி அவள் கூப்பிட்டான். பாருங்களேன், அவன் கண்ணில் என்று கூப்பிட்டாங்க. இங்கே இந்த ஒரு பெண், இது கானானிய ஸ்திரீ, அவள் வந்து இயேசு அந்த வழியாய் போகும்போது அவரை சந்திக்கிறாள். இதோ ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாள். அது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி இதோ ஆண்டவரிடத்தில் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதோ அவள் கூப்பிடுகிறார். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அந்த குள்ளனுடைய சத்தத்தை இயேசு கேட்டு நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த குரலை கேட்டு ஆண்டவர் கடந்து போனார், அவர் மௌனமாக இருந்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்ப அங்க கீழே நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர் ஒரு வார்த்தை என்ன பண்ணல, சொல்லல. ஏன் சொல்லல? இன்றைக்கும் நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏன் பதில் கொடுக்கல ஆண்டவர்? ஏன் இது நடக்கல? ஏன் அதுக்கு எங்களுக்கு பதில் வரல? யோசித்து பாருங்க. இந்த கானானிய ஸ்திரீ மகளுக்காக வந்து ஆண்டவர்கிட்ட கத்துறா, எல்லாம் நல்லது, தாவீதின் குமாரன் கூப்பிடுறான், எல்லாம் உண்மை, ஆண்டவரை அதுலேருந்து சுகம் கொடுங்க என்று சொல்லி அவள் கெஞ்சுகிறார், எல்லாம் உண்மை. ஆனால் இயேசு பதில் கொடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு பட்சபாதம் பார்க்கிறவரா? இல்லவே இல்லை. அவர் மனதுருகிற தேவன். ஏன் என்று சொன்னால், அந்த நாட்களிலே பாருங்களேன், அந்த கானானிய ஸ்திரீ அந்த அவங்களுடைய ஒரு வழக்கம் இருந்ததான், முதல்ல பிறக்கிற குழந்தைய அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? பிசாசுக்கு என்ன பண்ணுவாங்களாம்? அவர்கள் பலி செலுத்துவார்களாம். இன்றைக்கும் பூமியில இன்றைக்கு வாழ்கிற இந்த நாட்களில கூட அநேக காரியங்கள், இதோ பேய்களுக்கு பிள்ளைகளை, மூத்த தலிச்சம் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, ராம்நகர் என்று சொல்லி, அது இந்தியாவில் மைசூர் கிட்ட இருக்குது, அந்த பகுதியிலெல்லாம் இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறது இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு அது மாத்திரமல்ல, எத்தனை பெரிய அறிவாளிகள் இன்றைக்கு உனக்கு புதில் வர உனக்கு கிடைக்க போகுது, ஆனால உன் பிள்ளைய என்ன பண்ணு, நரபலி கொடு என்று சொன்னால், படிப்பறிப்பு உள்ளவன், படித்தவன், அவன் ஏற்கனவே வசதி உள்ளவன், ஆனால் பேராசை கொண்டு தன் பிள்ளையே அவன் என்ன பண்றான், நரபலி கொடுத்து கடைசியில் அவனை மறித்து, இதோ இன்றைக்கு உலகத்தில் செய்திகளை பார்க்கிறோம். அது பிசாசின் தந்திரம், பேய்களுக்கு செலுத்துகிற பலி. ஆகவே அவன் வாழ்க்கையில சமாதானம் வராது, பார்வை வராது, ஆசீர்வாதம் வராது, அவன் வாழ்க்கையில வேதனை தான் வரும். ஆகவே இதை செய்து கொண்டிருந்தால், ஆகவே தான் அந்த இடத்துல நாய்களுக்கு இதோ போடுகிறதை நீ இதோ அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இதோ அந்த பெண் அவள் சொல்லுகிறாள், ஞானமாய் பதில் சொல்லுகிறாள். ஆண்டவர் ஞானமாய் அந்த மகள் சொல்கிறார், ஆமாண்டவரே உண்மைதான், ஒத்துக்கொள்ளுகிறாள். தன் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே மேசை கீழே விழுகிறதை நாய் தானே தின்னும். எவ்வளவு ஞானமாய் அந்த பெண் சொல்லுகிறாள். ஆனால் இயேசு அந்த இடத்துல இதோ அந்த மகளுடைய அந்த காரியத்துக்கு இறங்கினாராம், அற்புதம் செய்தாராம், தடையை நீக்கி போட்டாராம். அல்லேலூயா. ஆகவே உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஏன் இது நடக்கல? மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 3 வாசிங்கள, 3, 4, 5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏன் இந்த தாவீதின் குமாரனே, ஏன் அது அழைக்கப்படுகிற காரணம் என்ன? வாசிங்க, அந்த இடத்துல பாருங்களேன், எடுத்து வாசிங்க, வாசிப்போமா?
நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களிலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய் நிரூபிக்கப்பட்ட அவர் என்னவா இருக்கிறாரா? இப்போ தேவகுமாரனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தேவகுமாரனா இருக்கிறார். பலமாய் நிரூபிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்கிறது. மாத்திரமல்ல, கடைசி வெளிப்படுத்தல கூட பாருங்களேன், 22வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? கடைசியில வெளிப்படுத்தல் 22ல் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக. அதனால தான் சபைகளிலே ஏன் இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது, ஏன் இந்த பிரசங்கம், ஏன் ஆண்டவருடைய வார்த்தை, ஏன் இதை தியானிக்கணும்? வாசிமா மீண்டும் அந்த வசனத்தை. சபைகளிலே இவைகளுக்கு உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள அவர் என்னவா இருக்கிறாரா? விடிவெள்ளி நட்சத்திரமா இருக்கிறார். அங்க பார்த்தோம் தேவகுமாரன் என்று சொல்லி, இங்க என்ன சொல்லுகிறது? அவர் விடிவெளி நட்சத்திரமா இருக்கிறாராம். அல்லேலூயா. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் உன் வாழ்க்கையை, உன் சத்தத்தை கேட்டு அந்த விழிவெளி நட்சத்திரம் இன்றைக்கு உன் இருளை போக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மார்க் 10ஆம் அதிகாரத்தில் 49 பார்க்கும் பொழுது இதோ அந்த இடத்துல இயேசு நின்றார் என்று சொல்லி நாங்கள் வாசிக்க கேட்டோம். மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சங்கீதத்தில் இன்றைக்கு வாசித்த அதே சங்கீதத்தில் 33:9 என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதம் இன்றைக்கு தியானத்தில் நாங்கள் பார்த்த 33:9 என்ன எழுதியிருக்கிறது? வாசிங்க பாருங்கள். அவர் நின்றார் என்று இது பார்த்தோம். அந்த மார்க் 10:49 33:9 என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 33:9 என்னது? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் சொன்னால் கட்டளையிட்டா அது என்ன பண்ணுமா? நிற்குங்க. கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு கடல் பார்க்குறோம்ல, அதை பார்க்கும்போது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இல்லை? ஆனால் என்றைக்கெல்லாம் யோசித்து பார்த்துருக்குறோமா? ஆனால் பாருங்களேன், அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு கட்டளை கொடுத்து வச்சுக்கிறார். அதுக்கு மிஞ்சியாக தான் அது வருவதில்லை. ஆனால் அதுக்கு கட்டளை கொடுத்தா அது என்ன பண்ணும்? அழிவு வரும். பார்த்தீர்களா? தேவன் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அழிந்து போகாதபடிக்கு எங்களை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை மகத்துவமுள்ள தேவன். ஆகவே தேவன், நாங்கள் எத்தனையோ பிள்ளைகள் செய்து நாங்கள் இன்னுமா இருந்தபோது கூட தேவன் கட்டளிட்டு பிதாவின் இடத்துல இன்றைக்கும் இயேசு தன் காயங்களை காட்டி, ஆண்டவரே இவர்களுக்காகத்தான் இந்த காயங்கள் ஏற்றுக்கொண்டேன், இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு எங்களுக்கு ஆராய்ந்து பார்க்க தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். மாத்திரமல்ல, அவர் அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த குருடர்களை தேவன் அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தில் பாருங்களேன், இங்கே எங்களுக்கு தெரிந்த ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் பாருங்களேன் அழைக்கிறார். அந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஆதியாகமம் 12:1-3 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 12 ஆபிரகாம் என்ற அந்த மனிதனை தேவன் அழைத்தாராம். பாருங்க என்ன சொல்லுகிறது, வாசிங்க. 12 ஆதியாகமம் 1-3 வாசி. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு. ஏங்க அதே இடத்துல இருக்கும்போது தேவனால் ஆசீர்வதிக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? இல்லை.
தேவன் சொல்லுகிற காரியங்கள், அந்த காரியங்களுக்கு நாங்கள் யார் ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களைத்தான் ஆண்டவர் விடுவிப்பார். அப்போ பாருங்கள், அந்த குருடன் இது நான் அந்த இடத்துல இருக்கிறேன், இயேசு இங்கே வான்னு சொன்னானா? இல்லை, இயேசுக்கிட்ட அவன் என்ன பண்ணான்? கடந்து போனான். ஆனால் அவன் கடந்து போகும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் வாசிங்க, வீட்டில் போய் உங்களுக்கு தெரியும், வாசித்தோம். அவன் அணிந்திருந்த ஆடை எல்லாவற்றையும் பழசெல்லாம் என்ன பண்ண, அவன் எல்லாவற்றையும் தூக்கி போட்டாங்க. அப்போ எங்கள் வாழ்க்கையில் பழைய காரியங்கள் நாங்கள் வச்சுக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால் தடை நீங்காது, கடந்து போகாது. ஒரு சாக்கடை அடித்து கொண்டா, அப்போ பாருங்களேன், அது அப்படியே இருக்கட்டும், நாங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றினா அது போகாது. அப்போ அந்த தடை என்ன பண்ணணும்? நீக்கி விடணும். அப்போ தான் அது கடந்து போகும். அதுபோல தான் இதோ இந்த இடத்துல ஆபிரகாமை அழைத்து வாசிமா 1-3. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் முனத்தையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளே. பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தையும் தேசத்தையும் நீ இருக்கிற அந்த காரியத்தை விட்டு நீ என்ன பண்ணு, வெளியே வா என்று சொல்கிறார். காரணம் என்ன? எங்களுக்கு தெரியுங்க, அவங்க அப்பா என்னது, சிலைகளை செய்து கொண்டு கர்த்தருக்கு பிடிக்காததை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அவங்க குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஆபிரகாம். இவரும் அப்படியா இருந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் அவரை அழைத்த போது ஆண்டவர் வாழ்வை மாற்றி இப்ப சொல்றாரு, அதை எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணு, விட்டுட்டு வாப்பா என்று சொல்றாரு. அதனால தான் மனத்தேர்ந்த பிள்ளைகளே, கர்த்தருக்கு பிடிக்காததை நாங்கள் வைத்துக்கொண்டு எங்கள் தடைகளை நீக்கி போடு ஆண்டவரே என்று சொன்னால் அது நீங்கி போகாது. அதுதான் இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம். ஆகவே எங்கள் வாழ்க்கையிலே தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க இதோ வல்லமை உள்ளவராக இருக்க. அப்போஸ்தலர் பணியில் பாருங்களேன், 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இங்கே பவுலை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்களேன், அப்போஸ்தலர் பணி 6, நாங்கள் 2 வசனங்களை பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் கடந்து போக போகிறோம். எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் பணி பாருங்களேன், 9ல் 6லேருந்து வாசிங்க, சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. 6ஆம் அதிகாரம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பாருங்களேன், இங்கேயும் சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமை நீ அதெல்லாம் விட்டுட்டு போப்பா என்று சொன்னாரு. இப்போ பவுலை சந்தித்து அவன் வாழ்வை மாற்றுகிறார், சவுலா இருந்தவனு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நீ பட்டணத்துக்குள்ளே போ என்று சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நாங்க என்ன பண்ணோம்? நாங்கள் கீழ்படினங்க, நாங்கள் செயல்படணும். எந்தெந்த காரியங்கள் நடக்கல, ஏன் தடையா இருக்கிறது, ஏன் இந்த காரியங்கள் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து கேட்டு ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கும் பொழுது இதோ அந்த இடத்துல அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்கவும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையில விழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்போ அவனை கையிலாக அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாமல் இருந்தான். பாருங்க, இப்ப இந்த இடத்துல பவுல் என்னது, குருடரா இருந்தார். எவ்வளவு நாள்? அது 3 நாள் என்று வேதம் சொல்லுகிறது. காரணமே ஏன் அது நடக்கணும்? இன்னைக்கு யோசித்து பாருங்க, எங்க வாழ்க்கையில சில காரியங்கள் வந்துட்டாக்கா நாங்கள் நிந்திப்பதும் கடவுளை தூஷிப்பதும் இதோ மனிதர்களையும் ஊழியர்களையும் சபை இல்லவே இல்லை எங்கள் வாழ்க்கையில. அப்ப அந்த இடத்துல பாருங்களேன், பவுல் தன்னை அர்ப்பணித்தான் என்று பார்க்கிறோம். அவன் அந்த இடத்துல எந்த காரியத்தையும் அவன் சொல்லவே இல்லை. உடனே அவன், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், இதுதான் அவன் சொன்னான். ஆகவே தான் பவுலை வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னுடைய காரியங்களை விசாரிக்க ஒருவரும் இல்லையே ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, உண்மை போல யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாக்கிறீர்களா? இதோ அந்த இடத்துல பாருங்களேன், அந்த குருடர்கள் அவங்க அதட்டினாங்க, அதிகமாய் கூப்பிட்டாங்க, ஆண்டவரிடத்துல அந்த காரியங்களை வைத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய காரியங்களை தேவன்
தேவனிடத்தில் வைக்க ஆண்டவருடைய ஆலோசனை சொல்லப்படுகிறது. 1 பேதுரு நாங்கள் 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாங்கள் தெரியப்படுத்தணுமா, அது என்னவா இருந்தாலும் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் இதோ ஏதோ ஒரு தேவை இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், இதோ எங்கள் வாழ்க்கையில் போராட்டமா இருக்கலாம், அதை என்ன பண்ணுமா, வாசிமா சீக்கிரமா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை வாலிப பிள்ளைகள் கூட போராடலாம், எங்க வாழ்க்கையில இதை நான் ஜெயிக்க முடியல என்று சொல்லி, ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வாசிமா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா. ஆண்டவர் விசாரிக்கிறார். ஒருவேளை உங்களை மனிதர்கள் குடும்பத்துல இதோ அவங்க விசாரிக்கல, இவங்க எங்களை விசாரிக்கல, ஆனால் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறார். ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் அது என்ன தடையா இருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து மேலே வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர் இருங்க, விழித்திருங்கள். ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஜாக்கிரதை. ஆகவே இந்த தடைகளை உடைக்கிறவர் ஆண்டவர் உனக்கு முன்பாக கடந்து போக கர்த்தர் விரும்புகிறார். மாத்திரமல்ல அன்பான தேவ பிள்ளைகளே, இதோ அவன் ரட்சிக்கப்பட்டான், அந்த குருடன் பார்வையற்றவன் இதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இயேசுவின் பின்னாலே அவன் கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை, முழுமையான ரட்சிப்பை உனக்கு எனக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார். எங்களுக்கு தெரிந்த வசனம் இதோ யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் இப்படியா சொல்கிறது. யாத்ராகமம் பாருங்களேன், கடைசியாக 14-13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது, வாசிங்க, கேட்போமா, சீக்கிரமா எடுத்து வாசிப்போமா. 14 யாத்ராகமம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்க, நீங்கள் நின்று கொண்டு. இன்னைக்கு பாருங்களேன், இன்றைக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் எல்லா பிரச்சனைகளும் மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே வாசிமா அந்த வசனத்தை. நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி, ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் இதோ இந்த நாளில் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்து உன் வாழ்வை மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவன் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பின்னால் போனானாம். இன்றைக்கு நாங்கள் யார் பின்னால் போய் கொண்டு இருக்கிறோம், எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்? கடைசியாக அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எப்படியாய் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த பேதுரு என்ன செய்தாராம் பாருங்களேன். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசிங்க சீக்கிரமாக 3 வாசிக்க. லூக்காவில் 5வது அதிகாரத்தில் 3, 4, 5 வசனம் பாருங்களேன், என்ன சொல்லுதுப்பா சீக்கிரமா. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். பாருங்களேன், அது யாருடைய படகா இருந்ததா? சீமோனோட பேதுருதா இருந்தது. கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, பாருங்களேன், இயேசுக்கு அவன் இடம் கொடுத்தான், இயேசு சொன்னதை அவன் செய்தான், தள்ளினான். வாசிங்க. அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இயேசு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பிற்பாடு சீமோனை நோக்கி, சீமோனை அழைத்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போ. பாருங்களேன், அவன் இடம் தான் கொடுத்தான். இயேசு கிட்ட சொன்னானா, எனக்கு குறை இருக்கிறது, அவர் மீனவன், நான் மீன் என்ன பண்ணிக்கிறேன், நான் வலையெல்லாம் போட்டு எல்லாம் பிரேசெல்லாம் பட்டுட்டு சோர்ந்து போய் என்னது ஒன்றும் இல்லாத உக்காந்து இருக்கேன் சொன்னான். அவன் இல்லை, இயேசு அதை அறிந்திருந்தார். இன்றைக்கு உன் தடைகளை நீக்கி போட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்களேன், இதோ இயேசு சீமோனை அழைத்து வாசிமா ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். உங்கள் வலைகளை போடுங்கள் என்றான். அதற்கு சீமோன், இப்பதான் அவர் சொல்றாரு, ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் எல்லாம் பிரயாசப்பட்டுட்டு தான் ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் என்னது நாங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே இதுதாங்க, ஆகிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் கூட்டாளிகள் வந்து
தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து படகுகளும் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அல்லேலூயா. பார்த்தீர்களா? ஆண்டவர் பாருங்களேன், உன்னையும் ஆசீர்வதிப்பா, உன்னுடைய சந்ததிகளும் நீ இருக்கிற காரியங்கள் மற்றொழி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால தான் ஆண்டவர் பாருங்களேன், அந்த ஆபிரகாமை அழைத்து சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இரு. பவுலை அழைத்தாரு, நீ என்னுடைய பணியை செய்து நீ அநேகருக்கு சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி. இங்கே பேதுருவை ஆண்டவர் அழைத்தா, இயேசுக்கு அவன் இடம் கொடுத்தான். அந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்து அவனை மகிழ செய்தார். அதுபோல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள் சரி. ஒரே ஒரு காரியம், இந்த மீன் வந்து அவங்க ராவெல்லாம் கஷ்டப்பட்டாங்களாம், வலை போட்டாங்களாம். மீன் பிடிக்கிறவனுக்கு மீன் எங்கே இருக்கும், எப்போ வரும் தெரியுமா தெரியாதா? அவங்களுக்கு எல்லாமே தெரியுமா. நீங்கள் மீனவர்கள் இன்றைக்கும் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் தான் போய் அது காரியங்களை செய்வாங்க, அப்போ தான் அந்த மீன் கிடைக்கும் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல அந்த இடத்துல வந்து மீன் அவங்க போட்டு கிடைக்கல. இயேசு சொன்னோன்னா எனக்கு என்னது என்ன பண்ணிட்டு கிடைத்தது. இது எப்படி நடந்தது? அவர் வார்த்தை ஆண்டவர் சொன்னார், உண்மைதான். ஆனால் அந்த மீன் எப்படி அங்கே வந்தது? அதுதாங்க, மீன் எப்படி அந்த இடத்துல வந்தது? அப்போ அந்த இடத்துல மீன் வர காரணம் என்ன தெரியுமா? மீன், அந்த திரளான மீன் என்ன பண்ணிச்சான் தெரியுமா? உலக ரட்சிகர், என்னை படைத்த தேவன் இந்த இடத்துல என்னது வந்திருக்கிறார் என்று அந்த இயேசுவை பார்க்க அந்த மீன்கள் வந்ததாம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதை பாருங்களேன், படைத்த படைப்பு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறது. நீயும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? எல்லாரும் எழுந்து நிற்போமா? இன்றைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போக ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஒப்பு கொடுக்க தயாரா? நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற என் கணவன், மனைவி, பிள்ளைகள், என் சபையில், என்னுடைய வேலையில், எந்த படிப்பில், எல்லா தடைகளையும் ஆண்டவரை நீங்கள் நீக்கி போட வல்லமை உள்ளவராக இருக்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. அப்பா, அந்த மீன்கள் ஆண்டவரே, அப்பா, ரட்சகரை படைத்த தேவனை பார்க்க வந்தது என்று சொல்லி இன்றைக்கு எங்களை ஆண்டவரே, அப்பா, மீன்களை பிடித்து கொண்டு இருந்தவனை மேனு பிடிக்க மனிதர்களை பிடிப்பா என்று சொல்லி ஆண்டவரை அழைத்த தேவன் எங்களை அப்பா இன்றைக்கு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் இந்த வேளையில் நாங்கள் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நாங்கள் அப்படியாக ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும்.